இந்த பாரு மலரு, உன் ஆசை என்ன? ஊருக்குள்ள உன் அப்பா வாயால உன்னை மகன்னு கூப்பிட, அவ்வளவுதானே? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மலரை ஏத்துக்கிறதுக்கு எல்லாரும் தயாருதான். இப்ப நீங்க செய்ய வேண்டியது ஊரை கூட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணி மலரு முறையா ஏன் மகனை எல்லாருக்கும் சொல்லுங்க. ஐயோ சரிம்மா, சரி சரி. என்ன ஸ்வேதா, சந்துரு மேல கோவம் எல்லாம் போயிடுச்சா? பாரு, நியாயமா பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி புருஷங்க இப்படி தப்பா போயிட்டாங்கன்னு தெரிஞ்சா நியாயமா கோவம் வர வேண்டியதுதான். அது தப்பில்ல. ஆனா வயித்துல வளர்ற குழந்தைய கலைக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப டூ மச். சாரி ஆண்டி. சூழ்நிலை சுழட்டி அடிச்சா இப்படிதான் நாமளே நம்மள மறந்துடுவோம். அந்த நேரத்துல கொஞ்சம் நிதானமா இருக்க பழகிட்டா வாழ்க்கையே நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம். என்ன ஐஷு, எல்லாம் ஓகே தானே? ராணியக்கா, நான் ஒன்னு சொல்லுவேன், கோச்சுக்க கூடாது. சரி, கோச்சுக்காம இருக்கிற மாதிரி சொல்லு. இந்த வீட்ல இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஒரு வழியா முடிஞ்சு போச்சு. அட சூர்யா, உன் அம்மா அப்பாவை பார்த்த சந்தோஷத்துல அந்த 10 கோடி ரூபாவை மறந்துட்டா. கார்ல உன் அம்மா கொடுத்த பணம் அப்படியே பத்திரமா இருக்கு. போய் பணத்தை எடுத்துட்டு வா. பாணி அக்கா ராஜாராம மட்டும் மீக்கல, அந்த பணத்தையும் மீட்டு கொடுத்துட்டா. ராணியக்கா, சொந்தமும் உறவும் சரியா அமைஞ்சிட்டா அதுக்கப்புறம் இந்த பணம் எல்லாம் 2ஆம் பட்சம் தானே. சரியா சொன்ன. இனி இந்த பொன்னி குடும்பத்துல வரப்போற ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா பிறக்க போற நாள் தான்.